என்ன பார்க்க ரசிப்பதில் தாங்க காதலே இன்பம் இருக்குதா? ஆமா உன்னுடைய அழகிலே உன் அங்கத்திலே மலர்கின்றது. தங்கச்சிலைக்கு அத்தான் உன்னை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் அல்ல பத்தாது எத்தனையோ நாட்கள் கண்டிப்பாக உன்னுடைய அழகை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் பொன்னால் பொறிக்க வேண்டும் உன்னுடைய அழகினை. அப்படி அத்தான் அவர் பண்ணி அத்தான் உன்னை பார்க்க எப்படி இருக்குதுங்க? அடி கொல்லையிலே தென்னமா சேந்தமண்ணா அடி ஜோடி நம்ம சேந்தமண்ணா கோடிக்கணும் பார்க்க வரும். தூக்கமில்ல தூக்கமில்ல அடிப்பைக்கில் உன்னைய நீ நான் பச்சை தண்ணி குடிக்கவில்லை. பூக்குதடி கொலையிலே புல்வன பூதடி நீ போகும் பதையெல்லாம் சோஜாப்பு பூக்குதடி நீ போகும் பதையெல்லாம் சோஜாப்பு பூக்குதடி.
முகத்தை வச்சு முத்தம் தருவனடி தரணம்னு கவிக்கு மொத்தம் தரணம்னு தவிக்கிறண்டி மொத்தம் தரணம்னு மொத்தம் தவிக்கிறண்டி மொத்தம் தரணம்னு மொத்தம் ஆடி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படியே போயிட்டு வர வரைக்கும் நம்ம 2 பேரும் இப்படியா இருக்கணும். இப்படியே இருந்தாங்க இருக்கிற கிளம்புறதுனால நீதான் என்னை மறந்து விடுகின்றா. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன பண்றது? நீங்க உன்னை பார்க்க வேண்டும் என்று பல நேரமாக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியே அத்தான். ஆமா, எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் காசு வேற எங்க தம்பி தான் தந்தாங்க. தம்பியா? அப்ப மச்சான். ஆமா 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 அத்தான். எங்கோட நாம் ஒன்று சேர்ந்தோம். ஆடுவது பாடுவது வழக்கம். ஆமா அத்தான். என்னவோ கேட்க வேண்டும் என்று கேட்டேன். என்ன வேண்டும் அத்தான்? எனக்கும் இந்த நேரத்தில் ஒரு கதையா? ஆமா, கதைகளே பல இருக்கு. புதிய கதை நம்முடைய கதை தான். அப்படியா? அழகான கதையை சொல்கின்றேன். கேட்பதிலே சுவை இல்லை. அப்படியாங்க? பார்ப்பதிலே இனிமை இல்லை. கேட்பதிலும் பார்ப்பதிலும் இணைந்து பார்த்தால்தான் எப்பொழுதுமே இனிக்கும். கண்டிப்பா இனிக்கும். கதையை சொல்வது எளிது. அது கருத்துடன் சொல்வதுதான் அரிது. அதை அருமையாக சொல்லுகின்றேன். தெளிவாக கேட்டுக்கொள்ள விடியும் விடியும் வரை சொல்லுகின்றேன். உலகத்திலே 4 வேதங்கள் என்று சொன்னார்கள். 5வது வேதமாக விளங்கக்கூடியது மகாபாரதம். அப்படியே மகாபாரதத்திலே பலவிதமான கதைகள் இருக்கின்றது. அப்படியே அதிகப்படியான தத்துவங்கள் அமைந்திருக்கிறது. அதிலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பகவானுடைய சரித்திரம் ஒன்று இருக்கிறது. அப்படியே அவருடைய லீலைகள் 1000. அதிலே ஒரு விதமான ஒரு கிளைக்கதை ஒன்று இருக்கிறது. அப்படியே அந்த கதைத்தான் எனக்கு சொல்ல போகிறேன். சொல்லட்டுமா? சொல்லுகின்றேன். நல்ல முறையிலே பகவான் போரகையிலே ஆண்டு வருகின்ற வேளையில் ஒரு நாள் அவரை எதிர்த்து போராட வேண்டும் என்று ஒரு தண்டகா சூரன் என்று ஒரு புறப்பட்டார். அவன் கதையை பற்றி சொல்லுகின்றேன். அவனுக்கு பகவான் எப்படி மோட்சம் அளித்தார் என்பதை எப்படி தெரியுமா? விடியும் வரை சொல்லுகின்றேன். எப்படி தெரியுமா? சொல்லுகின்றேன். தேவலோகத்திலே இந்திராணி அம்மையாரும் தேவேந்திர பூபதியும் வஜ்ராயுத கரத்திலே கொண்டு தேவர்கள் முன்னிலையில் அரசாட்சி செய்து வந்த நாளிலே